12 ஓட்டு விஜயனுக்குது. கரெக்டா விஜயனு பெண்கள் பாதுகாப்பு உறுப்பினருக்காக ஒரு தனி குழு அமைச்சு ஒரு இலாக்கா கீழே கட்டுப்பாட்டுல வந்து தலைவர் விஜய் அவர்கள் கீழே வரும் சொல்லியிருக்காரு. அது வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? நீங்களே பாத்து உங்களுக்கே தெரியும், நியூஸ் சின்ன குழந்தைங்களுக்கு வயசானவங்களை பாட்டி மேற்கொண்டும் கூட ஒரு தனியார் ரோட்லயும் கூட பஸ்லயும் கூட போயிட்டு வர முடியும். பெண்களுக்கு சுத்தமாவே பாதுகாப்பே கிடையாதுங்க. எப்படி சொல்றது, உங்களுக்கு நீங்க நியூஸ் பாத்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமில்ல. அது மாதிரிதான் நீங்க சொன்னாலும் அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. தப்புன்னு அவங்களுக்கே தெரியும், ஆனா அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. மக்களுக்கு எந்த ஆதரவும் இல்ல. நீங்க சொன்னது அம்மாளாட்ட எல்லாம் செய்யணும். அதனால மக்களுக்கு எல்லாமே விஜயனுக்கு நாங்க ஓட்டு போடுறோம். அப்படின்னு நாங்க கண்டிப்பா பரிபூர்ணமா நாங்க சொல்றோம். சரிங்களா, இப்போ வருடத்துக்கு 6 சிலிண்டர் வந்து தவைக்கா சார்பில் தேர்தல் வாக்குறுதியா அதுதான் நாங்க டிவிலயே நான் பாத்துட்டு இருக்கிறோமாச்சா. விஜயம் பேசுறத செல்லுல பாக்குறதால டிவிலயே கரெக்டா பாத்துக்கிறோமாச்சா. அப்புறம் என்ன 6 சிலிண்டர் கொடுக்கறதால பயனுள்ளதா இருக்குங்க. அது உண்மை. அதெல்லாம் நல்லா அவர் மாத்தி போட்டா நல்லா செய்வார். விஜயம் வந்து நல்லா செய்வார். மக்களுக்கு நான் செய்யறேன்னு சொல்லி அவர் ஆர்டர் கொடுத்திருக்கிறாரு. அவர் நல்லா செய்வார். எம்ஜிஆர் அம்மா ஏட்ட அவங்கள எப்படி செஞ்சாங்களோ அவங்களுக்கு நாங்க செய்யறோம் அப்படின்னா அவரை கண்பாசமா செஞ்சிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. அது கரெக்டா செய்வாரு. மக்கள் எல்லாம் விஜயனுக்கு தான் ஓட்டு போடுவோம். இப்போ இந்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதரவு வந்து எந்த கட்சிக்கு ஆதரவா நீங்க கொடுக்குறீங்க? பையன் இருக்கிறான், அவன் தான் சொல்லுவான். அவனை விஜய் போடும்பா போடும். டிவி கேட்டு இருக்காங்க, வருடத்துக்கு 6 சிலிண்டர் வந்து ஒரு குடும்பத்துக்கு கட்டணம் இல்லாம கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. இது எளிய மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன்? அரசு பள்ளியில பயில்ற மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வருடந்தோறும் 15,000 ரூபாய் வந்து தரன்றாங்க, ஒரு கல்வி உதவித்தொகையா. இது வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா, சாத்தியமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏழை மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏழை மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம இப்ப இருக்க சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக படை ஒரு 500க்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைச்சு பாடி கேம்லாம் பொருத்தி பாதுகாக்க நான் உறுதி பண்ணுவேன் அப்படிங்கறத ஒரு வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. இது எந்த அளவுக்கு இருக்கும்? விஜய்க்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்க. விஜய் எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. அவங்க சினிமா பாக்குறக்கே நாங்க டீசெண்டா பண்ணி போவோம். இதுக்கு பாக்குறதுக்கு நாங்க டீசெண்டா போக மாட்டோமா. இதுக்கு மேலே நாங்க ஓட்டு போறதுக்கு அவங்களுக்கு தான் மரியாதை. எங்க ஓட்டு விஜய்க்கு. இப்போ ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் வந்து இப்ப குறைபாடு இருக்கிறதா சொல்றாங்க. 100% உண்மை. அதுக்கு வந்து விஜய் வந்து என்ன அறிவிச்சிருக்காருன்னா, நான் வந்து ஒரு தனி இலாக்கா அமைச்சு பெண்கள் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துவேன், பெண்களோட பாதுகாப்பை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போவேன், இத வந்து ஒரு தனி இலாக்கா மூலமா நான் கொண்டு வரதா இருக்கேன்னு சொல்றாரு. இது வந்து பயனுள்ளதா இருக்குமா இப்ப இருக்க சூழ்நிலை? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இப்ப நிறைய மாற்றங்கள் வேணும்ல. நீங்க சொல்றது அது 100% பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், கண்டிப்பா வேணும். நாங்க விஜய் போடுறதெல்லாம் இப்படி வயசு பையன் கூட மகன் சொன்னா கேக்குறதானே இல்ல, நானே உதப்பான்டா.